வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா, அன்பின் வழியாக சமத்துவத்தை, உயிர்கள் மீதான கருணையை தமிழ் சமூகத்தின் வழியா இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள். சாதியில, மதங்களில, சமய நெறிகளில, சாத்திர சந்தடியில, கோத்திர சண்டையில, ஆதியில அபிமானத்தை அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவேன்னு சொல்லி அறிவு நெறியை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள். இந்த சமூகத்தில் இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களையும் சாடியவர் அவர். சாதி சமய வேறுபாடுகளால் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய பெருங்கனவைத்தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர்மிச்சான கொள்கை. அதனால்தான் திராவிட இயக்கம் உருவானதிலிருந்து தொடர்ந்து வள்ளலாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், திருமுறை பாடல்களை தொகுத்து ராமலிங்கர் பாடல் திரட்டு என்ற நூலை 1940 வெளியிட்டவர் தந்தை பெரியார். இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழர்கள் முன்பு பெரியார் ஒரு கேள்வியை முன்வைச்சார். தந்தை பெரியார் என்ன கேட்டார் தெரியுமா? வடநாட்டு சாமியார்களை போட்டு தமிழனே, வடலூர் வள்ளலார் எந்த விதத்தில் தாழ்ந்தவர்னு கேட்டார். இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளலாரின் கொள்கைகளை சமுதாய களத்தில் தந்தை பெரியார் பரப்புரை செய்தார்னு திரு குன்றக்குடி அடிகளாரே சொல்லியிருக்கிறார். அந்த வழியிலே தான் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட நம்முடைய அரசு, எங்களுடைய கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் என்றவருடைய சிந்தனையின் செயல் வடிவம் தான். இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வள்ளலாரை போற்றுவதோடு நம்முடைய பணி நின்றுவிடக்கூடாது. அவருடைய நோக்கங்கள் முழுமையா உணர்ந்து கடைபிடிக்க பாடுபட வேண்டும். அதற்கு இந்த மாநாடு வழி வகுக்கணும். ஏன்னா நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சமத்துவம் ஊற்றும் அன்பு வழியாம் வள்ளலார் நெறி எங்கெங்கும் பரவட்டும், என்றென்று நிலைக்கட்டும். அவர் ஏற்றி வைத்த ஜோதியைப் போல சுடர் விடட்டும். அணையாத அடுப்பை போல அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி இடர்வோக்கும் இனிய அரசாகவும் நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் திகழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.